இப்போது சப்பாத்திக்கு உண்டான மாவை பிசைஞ்சிக்கலாம். உப்பு கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் மாவு பிசைஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ கையில் ஒட்டாத இருக்கணும்னா மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். மெல்ட் ஆன உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இது போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். ஆனியன் ஒன்று இருக்குது, அதை போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும், இல்லை பச்சை வாசனை அடிக்கும். கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் வேணும்னா கூட நம்ம பார்த்து போட்டுக்கலாம். நல்லா வெந்தா மாதிரி நல்லாயிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எல்லா காயும் அதில் ஒன்றா போடலாம். ஃபஸ்ட்டு கேரட் 1 கப், பீன்ஸ் கட் பண்ணி வச்சது, கேப்சிகம், பச்சை பட்டாணி, இப்போ இதை என்ன பண்ணலாம், சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் வந்து வேகணும். அப்போ தான் நல்லா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டா உதிர்ந்து வெளில வந்துடும். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சமாக, அப்புறம் சுகர் வந்து டேஸ்ட்டுக்கு, திருகி வச்சு சீஸ் போகிறோம். இந்த டைமில் இப்போ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். கட்டி ரோலுக்கு சப்ஜி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி செய்யலாம். இப்போ சப்பாத்தி இட்டு வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி போட்டு பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்து விடலாம். இந்த டைமில் கொஞ்சம் பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். மத்தியானம் டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது ஒன்று போடலாம். இப்போ அது எப்படி ரோல் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். சப்ஜி வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி வச்சிடலாம். சப்பாத்தி காட்டி ரோல் ரெடி ஆகிடுச்சு.